டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பார்க்க அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமய அறநிலைத்துறை, ஸோ இங்கிலீஷில் வந்து டிஎன்ஹெச்ஆர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியன்ஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் என்னென்னா, ஸோ ஒரு 9 வேக்கன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முழுக்க ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது வந்து டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 9. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 19/2/2024. ஸோ சாரி, ஆன்லைன் கிடையாது, இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து நான் கீழே சொல்கிற அட்ரஸ் வந்து உங்களுடைய ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கீழே சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஆன் டேட், அதாவது 2/3/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து எம்ஏ தமிழ் இதழியல் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 50 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்து வந்து சுவடியல் வல்லுனர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவடி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்டி அந்த துறையில் வந்து, அதாவது தமிழ் இலக்கியத்தில் வந்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதற்கான இப்போ மாத சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா 40,000 கிட்ட கிடைக்குது. துணை ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளமாக 45,000 போட்டிருக்காங்க. அடுத்து வந்து கணினி வல்லுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியமாக 30,000 சேலரியும். ஸோ இவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ் எனி டிகிரி அவங்க படிச்சிருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தொழில்நுட்ப வல்லுநர். ஸோ தொழில்நுட்பம் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணினி பாடப்பிரிவில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பட்டம் பெற்றிருந்தாங்க, இதுக்கு வந்து எலிஜிபிள். மாத சம்பளம் வந்து 25,000 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தொல்லியல் தொன்மை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கிலீஷில் என்ன சொன்னால் ஆர்த்தாலஜி பற்றி தெரிஞ்சிருக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தொல்லியல் மரபு ஓவியம், புனரமைப்பு ஓவியம், ஸோ இது போன்ற இதை பற்றி கலைகள் கற்றுருக்கோங்க. இந்த ஜாபுக்கு வந்து இந்த ஓவியம் குறித்த ஆய்வு பற்றி வந்து நீங்கள் வந்து இந்த தொல்லியல் தொன்மையை வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். மாத சம்பளம் 40,000 போட்டுருவாங்க. 6வது வந்து பார்த்திங்கன்னா மரபு ஓவிய புறநமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் அதாவது ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் ரெஸ்டோரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மாத சம்பளம் 35,000. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பு, அதோட பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்எல்சி, அதாவது நேஷ்னல் ரிசர்ச் லெபார்ட்டரி கன்சர்வேஷன் பற்றி நீங்கள் அந்த பயிற்சி பெற்றிருக்க சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கூட உதவியாளர் சொல்லுவாங்க, லேப் அசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வேக்கன்சியும். ஸோ இந்த ஜாபை பொறுத்தல வந்து ஒரு +2 முடிச்சு 60% சயின்ஸ் பேக்ரவுண்ட், அதாவது 60% வந்து மார்க் இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். லாஸ்ட்டாக ஒரு வேகன்சி கொடுத்தா லேப் அசிஸ்டன்ஸ் வித் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆய்வுக்கூட உதவியாளருக்கு வந்து 20,000 சம்பளமும், அதில் வந்து ஆய்வுக்கூடத்தில் வந்து வேதியியல், அதாவது வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 சம்பளம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லேப் அசிஸ்டன்ஸ் ஃபார் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ரெலவெண்டடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய்வகம் பொருட்களை சுத்தம் செய்யும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கிட்டத்தட்ட வந்து 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தோன்னா 2/3/2024 அன்று 5 மணிக்குள் வந்து கீழ்கண்ட முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஸோ அதாவது அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் வரப்படாத விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட் மாஸ்டர், தட் மீன்ஸ் வந்து நுங்கம்பாக்கம் எம்டிஓ ஹபீபுல்லா ரோடு வந்து நுங்கம்பாக்கம், சென்னை. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். இதுக்கு வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக தொடர்புக்கான வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பேர் வந்து முருகன், கண்காணிப்பாளர், ஆணைய
ஆணையர் அலுவலகம், அப்புறம் டபிள்யூ பிரிவு அவருடைய தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்கள் இதை கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.